ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சொத்து பத்திரத்தோட நகலை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ப்ரொசீஜர் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். கவர்மெண்ட் அப்டேட் படி 1865ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கும் சொத்து பத்திர நகலை நீங்க ஆன்லைன்ல PDF-ஆ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் QR கோடுடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரொசீஜர் என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனல்ல இருந்து வரும் எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து நீங்க எதையும் மிஸ் பண்ணாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது 1970ல இருந்த ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். இதே மாதிரி எப்படி நாம டவுன்லோட் பண்ணுவது அப்படின்னு பாப்போம். மேல QR கோடு இருக்கும், லாஸ்ட் பேஜ்ல டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும், கீழேயும் டிஜிட்டல் சைன் பண்ணிருப்பாங்க. இதை எப்படி வெரிஃபை பண்ணணும், எப்படி கிரீன் டிக் வர வைக்கணும் அப்படின்னு கூட வீடியோ முடிவுல சொல்லிக்கிறேன். இப்ப கவர்மெண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, 1865ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கும் ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் காப்பியை நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா மொபைல்ல இருந்தாலும் லேப்டாப்ல இருந்தாலும் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அது TN ரெஜிஸ்ட்ரேஷன் அபிஷியல் வெப்சைட் லிங்க். அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அங்க இங்கிலீஷ் ஆப்ஷன் இருக்கும். தமிழ்ல யூஸ் பண்ணணும்னா தமிழ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும்னா அந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணியிருக்கணும். அதனால முதல்ல சைன் அப் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடினா வெப்சைட்ல சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நெக்ஸ்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு CC அதாவது சர்டிபிகேட் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல சர்ச் அண்ட் அப்ளை CCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையே நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்ச் டாக்குமெண்ட்னு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அங்க டாக்குமெண்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாம இப்ப சொத்து பத்திர நகல் எடுக்க போறதுனால ப்ராப்பர்ட்டி டீட்னு இருக்கும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க சொசைட்டி டாக்குமெண்ட் அல்லது ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னா அதுக்கு ஏற்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இப்ப லேண்ட் ப்ராப்பர்ட்டி டீட் எடுக்கிறதுனால அதையே செலக்ட் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்டா டாக்குமெண்ட் நம்பர்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும். அங்க அந்த பத்திரத்தோட நம்பர் கண்டிப்பா என்டர் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் நம்பர் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். எனக்கு டாக்குமெண்ட் நம்பர் தெரியலன்னா கவலைப்படாதீங்க. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லிக்கிறேன். ஏன்னா சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் மட்டும் தெரிஞ்சா கூட ஈஸியா அந்த டாக்குமெண்ட் நம்பரை கண்டுபிடிக்கலாம். எந்த இயர்ல வாங்கினாங்கன்னதும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட டாக்குமெண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்னு கேட்பாங்க. அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல பதிவு பண்ணிருக்காங்கன்னு உங்க லொகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஆபீஸை கரெக்டா செலக்ட் பண்ணணும். நான் இங்க அப்ளிகன்ட் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் இயர் கேட்பாங்க, அந்த இயரையும் செலக்ட் பண்ணுங்க. புக் நம்பர் டிஃபால்ட்டா இருக்கும், அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்ப கீழே இருக்கிற கேப்சா கோட பார்த்து சேமா டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கும் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க எல்லா டீடைல்ஸையும் கரெக்டா என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு காட்டும். அவைலபிளா இருந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், டாக்குமெண்ட் டைப் எல்லாமே காட்டும். அது சேல் டீடா, கிஃப்ட் டீடா, அக்ரிமெண்டா அப்படின்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க சேல் டீட்னு இருக்கு, அதனால இது சேல் டாக்குமெண்ட்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எந்த டேட்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னதும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப எல்லாமே வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல பர்சனல் டீடைல்ஸ் கேட்பாங்க. அங்க உங்க நேம் கரெக்டா என்டர் பண்ணணும். ஸ்பெல்லிங் எல்லாம் செக் பண்ணி ப்ராப்பரா டைப் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதனால மொபைல் நம்பரை கரெக்டா இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். அதுல நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண கன்ஃபார்ம் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அங்க ஓகேன்னு கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பேஜுக்கு போவோம். இந்த டாக்குமெண்ட்கான டோட்டல் ஃபீஸ் 371 rupees கேட்பாங்க. அதுல பிரேக் டவுனையும் காட்டியிருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீ 1 rupee, சர்ச் ஃபீ 10 rupees, காப்பி ஃபீ 140 rupees, கம்ப்யூட்டர் ஃபீ 200 rupees, ஸ்டாம்ப் டியூட்டி செக்ஷன் 41 கீழே 20 rupees. இப்படி டோட்டல் 371 rupees ஆகும். இது ஓகேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா பேன்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல அப்ளிகேஷன் ஃபீ டீடைல்ஸ் எல்லாம் காட்டும். இங்க நீங்க எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. டைரக்டா சப்மிட்னு கிளிக் பண்ணி 371 rupees அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நார்மலி 2 days வெயிட் பண்ணணும். அந்த டைம்குள்ள சர்டிபிகேட் காப்பி ஜெனரேட் ஆகி ரெடி ஆகும். அப்புறம் நீங்க போர்ட்டல்ல லாகின் பண்ணி மேனுவலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு 2 days வெயிட் பண்ண முடியாது, இன்னிக்கே இன்ஸ்டன்டா வேணும்னு இருந்துச்சுன்னா ஒரு ட்ரிக் இருக்கு. உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. அது CCA/online ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பரை சேஃபா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மெத்தட் யூஸ் பண்ணனும்னா உங்ககிட்ட சேவை ஆபரேட்டர் ஐடி அல்லது பிரான்ச்சைஸ் ஐடி இருக்கணும். அது இல்லனா ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது 2 days வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட சேவை ஐடி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு போலாம். அந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்டா சேவை ஹோம் பேஜ்க்கு போங்க. அங்க டிபார்ட்மெண்ட் செக்ஷன்ல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையே கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓபன் ஆகும். அதுல சிசி காப்பி அல்லது சிசி டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் ஓபன் ஆகும். அந்த இடத்துல நம்ம முன்னாடி காப்பி பண்ணி வச்சிருந்த அப்ளிகேஷன் நம்பர், அதாவது CCA/online ஆரம்பிக்கிற நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கால்குலேட் சிசி ஃபீ டீடைல்ஸ்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டிபார்ட்மெண்ட் ஃபீ, சர்வீஸ் சார்ஜஸ், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி காட்டும். ஒரு பேஜ்க்கு சின்ன அமௌண்ட் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு 5 pages இருந்துச்சுன்னா ஒரு பேஜ்க்கு 2 rupees மாதிரி, டோட்டலா 10 rupees அல்லது 20 rupees மாதிரி தான் வரும். அதனால முன்னாடி சொன்ன 371 rupees இங்கே மறுபடியும் பே பண்ண வேண்டியதில்ல. இப்ப எல்லா டீடைல்ஸும் வந்தாச்சுன்னா சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணீங்கன்னா சில செகண்ட்ஸ்லயே டவுன்லோட் சிசின்னு ஒரு ப்ளூ கலர் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ்ல டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால தான் டெமோக்காக மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் டவுன்லோட் பண்ணணும்னா மறுபடியும் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால கவனமா யூஸ் பண்ணுங்க. இப்ப டவுன்லோட் பண்ணினதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு PDF ஃபைலா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது 1974 டாக்குமெண்ட்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். 2000க்கு அப்புறம் அல்லது 2005, 2010க்கு அப்புறம் எடுத்த டாக்குமெண்ட்ஸ்னா கலர்ல வரும். 50 rupees ஸ்டாம்ப்ல ரெஜிஸ்டர் பண்ணின டாக்குமெண்ட்னா அந்த ஸ்டாம்ப் கூட கலர்லவே QR கோடுடன் வரும். டவுன்லோட் பண்ணிட்டதும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, இது உங்களோட டாக்குமெண்ட் தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணலாம். அதாவது கிரீன் டிக் வர வைக்கலாம். இதுக்காக முதல்ல இந்த PDF சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சிஸ்டம்ல அடோப் சாஃப்ட்வேர் இருக்கணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். ஃப்ரீ வெர்ஷன் போதும், பெய்டு வெர்ஷன் தேவையில்லை. இப்ப PDF ஓபன் பண்ணி எந்த இடத்துல சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. அங்க வேலிடேட் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையே கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு போங்க. அங்க ஷோ சர்டிபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டீங்கன்னா ட்ரஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிபிகேட்ஸ்னு இருக்கும். அதையே கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா சில செக் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். அப்புறம் மீண்டும் ஓகே கொடுத்து வேலிடேட் சிக்னேச்சர்னு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இன்ஸ்டன்டா கிரீன் டிக் வந்து வெரிஃபை ஆயிடும். இதன் மூலம் சர்டிஃபைட் காப்பியை நீங்க ஈஸியா வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருச்சுனாலும் சரி, அல்லது பேங்க்ல லோனுக்காக டாக்குமெண்ட் வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு கலர் காப்பி தேவைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட திரும்ப சந்திப்போம். Until then, goodbye. ஜெய் ஹிந்த்.